Hi friends, welcome to Tech Couple. இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸோட உங்க முன்னாடி வந்திருக்கேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஒன்னொன்னா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா OnePlus ஓட Bullets Wireless Z ஹெட்போன்ஸ் பத்தி. இது நமக்கு சேல் இனில இருந்து பிகின் ஆயிருக்கு. 2000 பிரைசிங்க்கு, அதாவது 1999 பிரைசிங்க்கு அவைலபிளா இருக்கு சேல்க்கு. இதுல நிறைய யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்றதையும் ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா குவிக் பேர். இது சில போன்ஸ் ஓட தான் கம்பேட்டபிள்னு சொல்றாங்க. அது என்னென்ன போன்ஸ் அப்படின்னா OnePlus 5 5T, OnePlus 6 6T, OnePlus 7 7 Pro and OnePlus 8 and 8 Pro. இந்த போன்ஸ் ஓட தான் இந்த குவிக் பேர் அப்படின்றது கம்பேட்டபிள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா குவிக் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்றாங்க. குவிக் ஸ்விட்ச் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட லேப்டாப்க்கும் போனுக்கும் இன்னொரு மொபைல் போனுக்கும் கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த வயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்செட் அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு இப்ப லேப்டாப் வேண்டாம், நான் லேப்டாப்ல இருந்து ஹேவ் டு ஸ்விட்ச் ஓவர் டு மை மொபைல் டிவைஸ் அப்படின்னா இங்க நமக்கு ஃபங்க்ஷன் கீயை 2 டைம்ஸ் டேப் பண்ணா போதும். அந்த பட்டனை 2 டைம்ஸ் டேப் பண்ணா போதும். நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஈஸியா ஸ்விட்ச் ஓவர் ஆயிக்கலாம். சோ இதுதான் குவிக் ஸ்விட்ச். மூணாவது ஃபீச்சர் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய இயர்போன்ஸ்லயும் வந்திருக்கு, மேக்னெட்டிக் லாக்கிங். சோ நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப பாஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இயர்பட்ஸ இப்படி மேக்னெட்டிக்கா லாக் பண்ணிட்டா போதும், அது பாஸ் ஆயிடும். அதை திரும்ப நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அதாவது இப்படி செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா சாங் பிளே ஆக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்ல, இது லோ லேட்டன்சி மோட், 110 மில்லி செகண்ட்ஸ் லேட்டன்சி மோடோட வருது. சோ சாங்ன்றது சிங்க்ல இருக்கும், லேக்ன்றது நம்ம அவ்வளவா ஃபீல் பண்ண மாட்டோம். இது இம்ப்ரூவ்ட் கனெக்டிவிட்டியோட வருதுன்னு சொல்றாங்க. நமக்கு ப்ளூடூத் 5 வெர்ஷனோட வருது, டைப் சி சார்ஜரோட. அண்ட் இது நமக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத்தோட கவரேஜ் இருக்கும். 9.2 mm டைனமிக் டிரைவர்ஸோட அண்ட் சூப்பர் பாஸ் ஓட நம்ம சாங்ஸ் கேட்கலாம். இதுக்கு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா வாப் சார்ஜிங். அதுலயே ஹைலைட் ஆன விஷயம், நம்ம 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா போதும் 10 hours வரைக்கும் சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்றது. மொத்தமா இது 20 hours வரைக்கும் சார்ஜ் நிக்கும். சோ 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 10 hour வரைக்கும் நம்ம சாங்ஸ் கேட்கலாம். அண்ட் டோட்டலா இது 20 hours சார்ஜ் நிக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா அது Honor X10 போன் பத்தி. Honor X10 கன்ஃபார்மா May 20 லான்ச் ஆக போகுது. இது சீப்பஸ்ட் Huawei போன் அப்படின்னு சொல்றாங்க, சீப்பஸ்ட் 5G போன் ஃப்ரம் Huawei. சோ இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா டாலர்ஸ்ல $282 பிரைஸ் ஆகும். சைனீஸ் கரன்சில நமக்கு 2000 யென்க்கு லான்ச் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. இது நமக்கு ட்ரிபிள் கேம் செட்டப்போட வருது. 40 மெகாபிக்சல் மெயின், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் டெப்தோட வரும். மெயின் கேமரா நமக்கு சோனி IMX 600 சென்சாரோட வருது. அண்ட் அது மட்டும் இல்ல, செல்ஃபி கேம்ன்றது பாப்அப் கொடுத்திருக்காங்க, 16 மெகாபிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா. இதுல யூஸ் பண்ணிருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா கிரின் 820 5G ப்ராசஸர். அண்ட் இதோட பேட்டரி நமக்கு 4200 mAh பேட்டரி வருது. அண்ட் அதோட சார்ஜிங் 22.5 ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது, டைப் சி. 6.63 inches full HD plus ரெசல்யூஷனோட LCD ஸ்கிரீனோட வருது. அண்ட் இதோட வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM plus 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரும். சரி, இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய லீக்ஸ் மூலமா தெரிஞ்சதுதான். பட் ஸ்பெஷலா இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 4G போன்ஸ் விட 5G போன்ஸ்ன்றது சீக்கிரமா ஹீட் ஆகும். சோ அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஆகணும். சோ இந்த போன்ல நமக்கு யூஸ் பண்ண போற கூலிங் சிஸ்டம் கிராஃபீன் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற அப்டேட்டும் போன் பத்தி தான். அது IQOO Z1 பத்தி. இந்த போன்ல என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் தான். ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் டைம் எவர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000 ப்ராசஸரோட இது வரப்போகுது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட அண்ட் 120 Hz or 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம்னு சொல்றாங்க. பஞ்ச் ஹோல் ஸ்கிரீனோட இந்த போன் வரப்போகுது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட். இப்ப ப்ளூ லைட் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ளூ லைட் அப்படின்றது நம்ம ஐஸ்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. இது மொபைல்ல இருந்து நமக்கு எமிட் ஆகும், சில பெட் சைட் லேம்ப்ஸ்ல இருந்து எமிட் ஆகும், லேப்டாப்ஸ்ல இருந்து எமிட் ஆகும், டெஸ்க்டாப் ஸ்கிரீன். சோ இதுல இருந்து நமக்கு எமிட் ஆகிற இந்த ப்ளூ லைட் வந்து ஐல இருக்கிற சென்சிட்டிவ் செல்ஸ், ரெட்டினால இருக்கிற சென்சிட்டிவ் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், டேமேஜ் பண்ணும் சொல்றாங்க. சோ இந்த ப்ளூ லைட்ட வந்து குறைக்கிற மாதிரி, அதாவது ஜீரோ ப்ளூ லைட் பெட் சைட் லேம்ப் ஒன்னு ஷாமி லான்ச் பண்ணிருக்காங்க. இது 100% சேஃப் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து ஜீரோ ப்ளூ லைட் எமிஷன் அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயமே. இப்ப வரைக்கும் கம்மி பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, பட் ஜீரோ ப்ளூ லைட்டோட வந்தது கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ், அதாவது நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கேட்ஜெட்ஸோட. இதுல வேக்கப் ஆப்ஷன் இருக்கு, சாங்ஸ் பிளே பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சோ ஒரு பெட் சைட் லேம்ப் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கடைசியா நம்ம பார்க்க போற டெக் அப்டேட் வந்து Vivo X50 லைட் போன் பத்தி. இது வந்து நமக்கு Snapdragon 665 ஓட வரலாம். அதே மாதிரி Adreno 610 GPU யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. Android 10 வெர்ஷனோட வரப்போகுது. இதோட ஸ்டார்டிங் வேரியண்டே 8GB RAM ஓட தான் ஸ்டார்டிங் அப்படின்றது நமக்கு லீக்ஸ் மூலமா தெரிஞ்சிருக்கு. Google Play கன்சோல்ல இது வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டெக் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன். அப்ப வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் டெக் கப்பிள்.